ஈரான் நாட்டில் த சீட் ஆஃப் த சேக்ரெட் ஃபிக் அப்படின்னு 2024 ஒரு ஈரான் மொழி படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தை டைரக்ட் பண்ண குத்தத்துக்காக அந்த படத்தோட டைரக்டருக்கு 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அந்த படத்துல நடிச்ச நடிகைகள் அவங்கெல்லாம் அந்த நாட்டை விட்டே தப்பிச்சு வேற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓடி போயிட்டாங்களாம். அந்த கவர்மெண்ட் அவங்க மேல பயங்கர கொலவெறியோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வர பிப்ரவரி மாசம் நடக்க இருக்கிற ஆஸ்கார் அவார்டு விருதுல சிறந்த பிறமொழி படங்கள் லிஸ்ட்ல இந்த படத்தை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த படத்தை பத்திய செய்தி. அப்படி என்ன இந்த படத்துல காட்டிட்டாங்க, ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு கோவப்படுதுங்கிறத வாங்க படம் பார்த்து நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா கையில ஒரு பேக்கோட ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல நடந்து வரதை காட்டுறாங்க. அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டுட்டு அவரோட பாதுகாப்புக்காகன்னு கவர்மெண்ட் அவருக்கு துப்பாக்கி கொடுக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கிராமத்து பக்கம் போறாரு. ஒரு காலத்துல இவர் இங்கதான் பிறந்து வளர்ந்தார். இப்ப அந்த கிராமமே கைவிடப்பட்டு விட்டது. எல்லாம் சிட்டி பக்கம் போயிட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கிராமம். வெறும் எறும்பு புத்து மாதிரி அங்கங்க வீடுகள் மட்டுமே இருக்கிறது. ஆனா வாழ்றதுக்கு அங்க ஆட்கள் இல்லை. ஆனாலும் அங்க ஒரு மசூதி மட்டும் இருக்கும். அங்க அவருக்கு தொழுகைக்கு நேரமானதுனால அழகா தொழுகை பண்ணிட்டு தனக்கு கிடைத்த அந்த ப்ரொமோஷனுக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். வீட்டுல பொண்டாட்டி இவருக்காக வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சு வைக்கிறாங்க. அங்க வச்சுதான் அவரு அந்த துப்பாக்கிய தன் மனைவி கிட்ட காட்டுறாரு. எதுக்குங்க துப்பாக்கி எல்லாம் அப்படின்னு கேட்க, தனக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜா. சில கேஸை இவரே விசாரிச்சு இவரே தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. துப்பாக்கிய பொண்டாட்டி குடிச்சு குமா தொட்டு பாரு, பிடிச்சு பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாவன் தொட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, அப்படி என்ன பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ரொம்ப காலமாவே இவர் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. கவர்மெண்ட்டுக்காக இவர் வேலை பார்க்கறாங்கிற மேட்ரு இவரோட 2 பொண்ணுங்களுக்குமே தெரியாது இப்போ வரைக்குமே. சரி, நான் ஒரு நல்ல டைம் பார்த்து அவங்க கிட்ட சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அக்கா தங்கச்சி 2 பேரை காட்டுறாங்க. இந்த அஞ்சலி பாப்பா மாதிரி முடியை கட் பண்ணி விட்டுருக்காள்ல, அவ அக்கா. கூந்தல கீழே வரைக்கும் ஓப்பனா தொங்க விட்டுருக்கா இல்லையா, இவ தங்கச்சி. அக்கா கொஞ்சம் புரட்சி சிந்தனை கொண்டவ. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டோட பர்த்டே வெளியில போகணும் சொல்ல, இல்ல இன்னைக்கு ஃபேமிலியா நம்ம ஒன்னா சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள் அதுக்காக தள்ளி போட முடியுமா அப்படின்னு அக்கா கேட்டா, ஆமா பிறந்த நாளை தள்ளி போட்டு நாளைக்கு போய் பாத்துக்க என்ன அப்படின்றா தங்கச்சி. அப்புறம் சொன்னபடியே ஃபேமிலி டின்னர். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்க வச்சுதான் தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறதாவும் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜுன்னும் எடுத்து சொல்றார். அடுத்து தான் வேலை பார்க்குற இடத்துல கோவமா விறுவிறுன்னு வந்து தன் சக ஊழியர்கிட்ட தன்னோட நண்பன் கிட்ட வந்து என்னது இது அப்படின்னு கேட்கிறார். நிறைய கேஸுகள்ல அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு தீர்ப்பே எழுதி வந்திருக்குது. இதுல இவர் கையெழுத்து மட்டும் போட்டா போதுமா? குற்றவாளிகளை நான் பார்க்கல, விசாரிக்கல, ஆனா மரண தண்டனை கொடுக்க சொல்லி மட்டும் தீர்ப்பை எழுதியே கொண்டு வந்திருக்காங்க. கையெழுத்து மட்டும் போட்டா போதுங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறார். அப்ப நம்மளு வந்துருச்சுல, கையெழுத்த போட்டு போயிட்டே இருங்கிறாரு நண்பர். இல்ல எனக்கு புரியலன்னு வாங்குவேன். அப்போ பேப்பரை எழுதி காட்டுவார். இங்க ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னு எழுதி காட்டுறார். அப்ப அங்க வச்சு எதுவும் பேச முடியாது. லஞ்சுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப பின்னாடியே அவரும் லஞ்சுக்கு வராரு. அப்படி லஞ்சில் வச்சுதான் நாம என்ன பேசினாலும் வெளியில கேட்டுறோம். ஒட்டு கேட்கும் கருவி இங்க நிறைய கவர்மெண்ட் இடத்துல பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜு வேலையை விட்டு போனதுக்கு காரணமே இதுதான். அவர் இந்த மாதிரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படு, நீட்டுற இடத்துல கையெழுத்த போட்டு போயிட்டே இரு, கவர்மெண்ட்டுக்கு பொருத்தமான ஆளா நடந்துக்கன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறாரு நண்பர். அடுத்து பார்த்தா அப்பா இந்த மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டாருங்கிறதுனால அவருக்கு அவமானத்தை கொடுக்குறாப்புல எதுவும் செய்யக்கூடாது. எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி பர்தா போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் போகணும்னு டைல் கடைக்கெல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா மூத்தவ. அம்மா ஒன்னும் சொல்லல, சாப்பாடு போடுறாங்க. ஆனா இன்னைக்கு நைட்டு இங்க தங்கணும்னு சொல்லும் போது அம்மா அதுக்கு ஒத்துக்கல. இல்லம்மா என்னை நம்பி வந்துட்டா, அவ தங்குற இடத்துல ஏதோ ஒரு நாள் பிளம்பிங் பிரச்சனை அது இதுங்கிறாங்க, நாளைக்கே காலையில போயிடுவா, சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அது உண்மையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அம்மா ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில சரி ஓகே நீ சொன்னாப்புல ஒரு நாள் ராத்திரி தங்கிக்கிட்டோம், ஆனா அப்பா வரும்போது அவ உன்னோட ரூமுக்குள்ளேயே இருக்கணும், திருப்பி அப்பா போகும்போதும் அவ உன்னோட ரூமுக்குள்ளேயே இருக்கணும், பாத்துக்கங்கிறாங்க அம்மா. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. உன்ன மாதிரி அடிமையா எனக்கு இருக்க தெரியாது அப்படிங்கிறா அக்கா. இதுக்காக அவனை ரூமுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்க முடியுமான்னு கேட்கிறா. அடுத்து அவங்களோட ரூமுக்குள்ள அம்மா அவங்களுக்கு நெய் பாலிஷ் போட்டு விடுறாங்க. அழகா கருப்பு மயிலையே மேக்கப் மாதிரி லைட்டா பண்ணி விடுறாங்க. தங்கச்சிக்காரிக்கு முடிய கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசை, கலரா கையில நெய் பாலிஷ் போட்டுக்கணும்னு ஆசை. ஆனா இதுக்கெல்லாம் அப்பா ஒத்துப்பாரா அப்படின்னு அம்மாவுக்கு பயம், வேண்டாங்கிறாங்க. அங்க கட்டில்ல மேல உட்காந்துருக்கா பாருங்க, அவ தான் தங்கச்சி. நான் தலைமுடிய பச்சை கலர்ல மாத்திக்க போறேன்னு அவ சொல்லும் போது
அப்படி மட்டும் மாத்தினேன் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருவேன்னு அம்மா. அதுல ஒரு மாதிரியா வெக்ஸ் ஆயிடுறா. அக்காவோட ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு நெய் பாலிஷ் ஏதோ போட்டு விட்டுட்டு இருக்கா. அம்மா போன பிறகு ஓல்டா செல்ஃபி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வராரு அப்பா. பாத்ரூம் பக்கம் குளிச்சுட்டு வெளியில வருவார். ரொம்ப ஒரு மாதிரி சோகத்துல இருக்கிறார். அவரோட துப்பாக்கி அழுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே பாத்ரூம்ல போட்டு அந்த பக்கம் போயிட்டார். தூக்கம் இல்லாம சிறுட்டு அடிச்சிட்டு இருப்பாப்ல. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எந்த கேஸையும் விசாரிக்காம நிறைய கேஸ்ல மரண தண்டனை கொடுக்க சொல்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் மரண தண்டனையை வாங்கிட்டு போகுதுங்க. நான் இந்த வேலையில நினைக்கணும்னா அந்த கையெழுத்தெல்லாம் போடணும்னு வற்புறுத்துறாங்க, போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறார். முதல் தடவை போறதுனால அவருக்கு வருத்தமா இருக்குது. பரவாயில்ல, நான் என்னத்தை கையெழுத்து போட்டாலும் அவங்களுக்கு உடனே மரண தண்டனை கொடுத்துட போறது இல்லையே, அவங்க வேணும்னா அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறார். அம்மா பாத்ரூம் பக்கம் வரும்போது பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அழுக்கு கூடையில போடும்போது தான் ஆஹா துப்பாக்கியை இப்படி வச்சுட்டு போயிட்டுறாரு அந்த மனுஷன்ட்டு துப்பாக்கியை கொண்டு போய் அவருக்கு பக்கத்துல டிராயர்ல அதான் இடம் அங்க வச்சுட்டு போறாங்க. காலையில முழிச்சு பார்த்தா அவர் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டாரு. மனைவி ரொம்ப டயர்டா இருக்கிறாங்கன்னு உசுப்பவே இல்லை போல. வெளியில சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிட்டாரு போல. நியூஸ்ல பார்த்தா நிறைய அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் எல்லாம் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை பத்தி தான் பேச்சு. இந்த பிரச்சனையே எங்க இந்த புரட்சி எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா, அங்கிருந்த ஏதோ ஒரு பொண்ணை பப்ளிக்கா வச்சு அவங்க தன்னோட உடம்ப முழுசா மறைச்சாப்புல துணி போடல, பர்தாவா அதுக்கு பேரு, அந்த துணி போடலைன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிச்சே கொண்டு விட்டாங்களாம். அதை பத்தி நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயோ கடவுளேன்னு அம்மாவும் மற்றவங்களும் வருத்தப்படுவாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டா அப்படின்னு சொல்லுது. ஆனா மக்கள் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. எங்க ட்ரெஸ்ஸுக்காக நீங்க கொள்ள செய்வீங்களா அப்படின்னு சொல்லி வெளியில போய் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரட்சி வெடிக்குது. அங்கங்க தீயெல்லாம் வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு எல்லாம் பத்தி எரியுது. கவர்மெண்ட் சும்மா இல்ல, இதுக்கு காரணமானவங்களை சிசிடிவி கேமரால எங்கேயாவது பார்த்து தேடி தேடி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்குது. இதை பத்தி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டா கூட அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு மெசேஜ்லயே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மெசேஜ்லயே பேசிக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லை. எல்லா பேரையும் எவ்வளவு கொடூரமா ரியாக்ட் பண்றாங்க, எப்படி இழுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க. இப்போ நீங்க இந்த கிளிப்ல பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே நிஜங்க. ஏதோ படத்துக்காக எடுத்து நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அந்த நாட்டுல நிஜத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதைத்தான் நீங்கள் இந்த படத்தில் அங்கங்கே இந்த வெர்டிக்கல் கிளிப்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்க்குற அம்மாவுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நாள் பெட்ரூமில் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கிறான்னு அம்மா கவனிக்கிறாங்க. சர்வாதிகாரம் ஒளிக ஒளிகன்னு ஃபோனில் அக்கா யார்ட்டே பேசிட்டு இருக்கிறா. தங்கச்சி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க போல. ஃப்ரெண்டுக்காரி நானும் சர்வாதிகாரம் ஒளிகன்னு கோஷம் போட்டேன், எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா, அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ணி இந்த அக்கா தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கிறா ஃப்ரெண்டுக்காரி. சூப்பர்ப்பா, உங்களை மாதிரி எங்களால் எதுவும் பண்ண முடியலையேன்னு இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு ஒன்றும் பெருசா கேட்கல போல. அப்பா இன்னைக்கு வெளியில பிரச்சனை பெருசா நடக்குது, பசங்களை எங்கேயும் விடாத அப்படின்ட்டாங்க. பசங்க நாங்க வெளியில போகணும்னு அடம்பிடிக்கும் போது கூட அம்மா ஒத்துக்கல. ஒரு நாள் வெளியில போலனா ஒன்னாகாது, வெளியில போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நியூஸ்ல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்றத ப்ரூஃப் பண்றாப்ல ஒரு வீடியோ கிளிப்பை டிவியில ரிலீஸ் பண்றாங்க. அந்த பொண்ணை நாங்கள் அடிச்சுக்கொள்ளல, ஹார்ட் அட்டாக்ல தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் இது எல்லாம் பொய்ன்னு அங்கே இருக்கிற இந்த அக்கா தங்கச்சிகளே நம்பலை, பொய்யுங்கிறாங்க. யாரோ சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்ட புரளி அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்காக சோசியல் மீடியாவில் நியாயம் கேட்கணும்னு அங்கே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது தான். அக்கா அதை பார்த்து விட்டு தாங்கிக்க முடியாம பர்தா போடலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை நீங்கள் கொல்லுவீங்களா? அதுக்கு பேர் என்னது, ஹிஜாபா? எஸ், இங்கே தாங்க அது வருது. ஹிஜாப் போடலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கொல்லுவீங்களா? இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும்னு அவளும் கோவப்படுறா. இல்லை அதான் சொல்கிறாங்கல்ல, ஏதோ ஹார்ட் அட்டாக் ஆமேன்னு அம்மா சொல்லுவாங்க. டிவியில் வர எல்லாத்தையும் நம்பாதமான்னு தங்கச்சி சொல்கிறா. அடுத்த நைட்டு நாட்டு நடப்பு எல்லாம் அவ்வளவு மோசமாக இருக்கே அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு காலையில் விடிஞ்சதும் தொழுதுட்டு அடுத்த கட்ட வேலைக்கு கிளம்பிடுறாங்க. பிள்ளைகளை போய் படிப்புக்காக அங்கங்கே இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பணும். ட்ராப் பண்ணவங்க மறுபடியும் ஈவினிங் பிக்கப் பண்ண வருவாங்கல்ல, ஒருத்தியை பிக்கப் பண்ணியாச்சு, இன்னொருத்தியை பிக்கப் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே போகிற வழியிலெல்லாம் பாருங்க எவ்வளவு கலவரமாகுதுன்னு, எவ்வளவு பேரை புகை குண்டுகளை போட்டு கவர்மெண்ட் விரட்டி அடிக்குதுன்னு பாருங்க. மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறதையும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி தெரிச்சு ஓடுறதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு வழியா அந்த கலவரங்கள் எல்லாத்தையும் தாண்டி வீடு வந்து சேர்ந்துட்டாங்க அம்மாவும் பொண்ணும். நியூஸ்ல பார்த்தா இங்க மேல தப்பே இல்லைங்கிறாப்ல கவர்மெண்ட் உயரதிகாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதிபரெல்லாம். இப்போ வரைக்கும் அக்காவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல, கூப்பிட முடியல. ஆனா தங்கச்சி வீட்டுக்கு வந்ததும் கதவை சாத்திட்டு அக்காவுக்கு போனை போட்டு எங்கடி இருக்க, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், சீக்கிரம் வீடு வந்து சேரு, அங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறா. ஐயோ பாவமேங்கிறா. அம்மா அந்த பக்கம் போன பிறகு தங்கச்சி அக்காவுக்கு போனை போட்டு அவளை கூட்டிட்டு வாங்குறா. அந்த ஃப்ரெண்டுகாரிக்கு மூஞ்சில ஒரு பக்கம் ஃபுல்லா பயங்கரமான அடி. சின்ன சின்னதாக துப்பாக்கி தோட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மூஞ்சியை பேத்து எடுத்திருக்கு பாவம். வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா அந்த பக்கம் வந்துடுறாங்க. இதுக்கு மேல அம்மா கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா புரட்சி பண்ணான்னு சொல்லி இவளை பிடிச்சி வாழ்நாள் முழுக்க ஜெயில போட்டுருவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது. ஒரு கண்ணு போச்சு பாவம். மூஞ்சில இருக்கிற காயத்துல எல்லாம் இருந்து அந்த குண்டுகளை ஒவ்வொன்றா அம்மா தான் எடுத்து வைக்கிறாங்க. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. அவங்களே பயங்கரமா அழுகுறாங்க அந்த பொண்ணு நினைச்சு. அந்த குண்டுகளை வாஷ் பேஷன்ல போட்டு கழுவும் போது அப்பப்பப்பா பயங்கரமா இருக்கும். இதை பத்தி அம்மா கிட்ட பேசினதோட சரி.
அம்மாவுக்கு தெரிஞ்சதோட சரி, அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், அதே மாதிரி அவங்க இருக்கவும் கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்பா வந்தா பிரச்சனை பெருசாயிடும்ட்டு. ஆனா அவளை நல்லபடியா போய் நான் இறக்கி விட வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவு துணியை போட்டு கவர் பண்ணி அவளை கூட்டிட்டு போறதும் அம்மா தான். ஆனா இங்க பயங்கர கடுப்புல அக்கா இருக்கா. தான் கோவத்தை எல்லாம் அங்க இருக்கிற சைக்கிள்ல காட்டிக்கிட்டு இருப்பா. தங்கச்சியோ அப்படியே படுக்கையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா பாவம். நைட்டு ரொம்ப லேட்டாகி தான் அப்பா வராரு. வந்ததும் துப்பாக்கியை டிராயர்ல வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த பக்கம் வராரு. என்ன இவ்வளோ லேட்டுன்னு அம்மா கேட்கும்போது நிறைய வேலை மீட்டிங்னு சொல்லுவார். டையெல்லாம் அடிக்காம அங்கங்கே ஒயிட்டா இருக்கும் போல, வாங்க டை அடிச்சு விடுறேன்னு அழகா டை அடிச்சு விட்டு அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு குளிப்பாட்டிட்டு அப்புறம் தூங்கியிருப்பாங்க. இப்போ பிரச்சனையை பாருங்க. அடுத்து பார்த்தா அக்காவுக்கு நியூஸ் வருது, அம்மா கொண்டு போய் ஒருத்தி இறக்கி விட்டாங்கல்ல ஃப்ரெண்டுகாரிய, அந்த ஃப்ரெண்டுகாரியை இப்போ காணாமா. அவ எங்க இருக்கிறாங்கிறத யாருக்கும் தெரியலையா. இதை பத்தி அப்பாட்ட சொல்லி அப்பாட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அதெல்லாம் வேண்டாம், பிரச்சனை பெருசாயிடும், நீங்க இதுல தலையிட வேண்டாம், நேரம் பார்த்து நானே விசாரிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாத, உங்க அப்பா இந்த மாதிரி வேலை பார்க்குற வீட்டை மட்டும் வெளியில போயிடக்கூடாது, அப்புறம் கலவரக்காரங்க நம்மளையோ உங்க அப்பாவையோ ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு வேற சொல்லி வைக்கிறாங்க அம்மா. ஆனா பசங்க சோசியல் மீடியா பக்கம் போனாலே பாதிக்கப்பட்டவர்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியில வந்துட்டு இருக்குது. இது பரவாயில்ல, சில இடங்கள்ல ஸ்கூல்ல, சில இடங்கள்ல வீடுகளை கூட உடைச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க உள்ள நுழையிறாங்க. துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. புடிச்சிட்டு வர்ற பல பேரை கொண்டு போய் ஜெயிலுங்கிற பேர்ல ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. அப்படி அடைச்ச பிறகு அவர்களோட நிலைமை என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. ரோட்ல நிறைய பேர் பொணமா கிடக்குறாங்க. சில கார்களை போலீஸே அடிச்சு நொறுக்குது. அப்புறம் பார்த்தா கலவரக்காரங்க உடைச்சிட்டாங்கன்னு அப்புறம் சேதியை மாத்துறது. எவ்வளவு பண்றாங்க பாருங்க. அப்புறம் இறந்து போனவர்களுக்காக மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க. இதையாவது யாராவது வீடியோ எடுத்தா அவங்கள சுடக்கூட இந்த போலீஸ்காரங்க தயங்குறது இல்ல. அவங்க ஹெல்மெட்டை போட்டு மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா மூஞ்சி வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா நாளை பின்ன அவர்களுக்கு ஆபத்தாயிடும் இல்லையா. அதுக்காக தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கிறா, அக்காவுக்கு தூக்கமே இல்ல. இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வருத்தம். அந்த ஃப்ரெண்டுக்காரியை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற வேற ஒரு அம்மாவை போய் பார்த்து அவ எங்க இருக்கிறான்னு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு விசாரிச்சுட்டு வராங்க. ஆனா இப்போ வரைக்கும் சேதி எதுவும் வரல. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குதான் ஒவ்வொரு ஆளுக்கும். அந்த நம்பர் தெரிஞ்சாதான் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க முடியும்ன்றாப்ல அந்த அம்மா சொல்லியிருக்கும் போல. அதை பத்தி வீட்டில் வந்து சொல்ல அக்காவும் ரொம்ப தீவிரமா மற்றவங்க கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. இல்ல இது தப்பு, இப்படியெல்லாம் நீ ஓப்பனா விசாரிக்க ஆரம்பிச்சேன்னா நம்ம அப்பா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற மேட்ரு வெளியில தெரிஞ்சிடும், சொன்னா கேளு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நான் அப்பா இந்த வேலை பார்க்குறாரு வைக்கிறேன்லாம் சொல்லல, ஏதோ சொந்தக்கார அங்கிள் இருக்கிறாரு, அவர் மூலமா நான் ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றேன் நான் சொல்லியிருக்கிறேங்கிறா அக்காகாரி. இல்ல ரிஸ்க்கு, இனிமே மாமா அப்பா இந்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அக்கா கதவை சாத்திக்கிறா, கோவப்பட்டு அம்மா கதவை சாத்திக்கிறாங்க. அக்கா எப்போ பார்த்தாலும் புரட்சி சமூக சிந்தனை இந்த மாதிரி தான் இருப்பா போல. ராத்திரி யாருமே அன்னைக்கு சாப்பிடல. ரொம்ப லேட்டா தான் அப்பா வராரு. கோர்ட்டுல ஏகப்பட்ட கேஸாம், போனு வேற ஆஃப் ஆகி போச்சான். வெளியில நிறைய பேர் கவர்மெண்ட் ஒளிகன்னு கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க போல. அதெல்லாம் இந்த அம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி சத்த போற எல்லா பேரையுமே ஒளிச்சு கட்டத்தான் போறோம் அப்படிங்கிறாப்ல அப்பா சொல்றாரு. ஆனா நாளாக எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கேங்கிறாங்க அம்மா ஜன்னல் பக்கம் பார்த்துக்கிட்டே. அப்பாவும் ஜன்னல் பக்கம் பாக்குறாரு. அவர் முதுகுக்கு பின்னாடி துப்பாக்கி இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னங்க பண்றதுன்னு அந்த அம்மா வருத்தப்படும். அதெல்லாம் ஒன்னாகாது, நீ வா அப்படின்னு ஜன்னல்ல வேடிக்கை பார்த்தது போதும்னு பொண்டாட்டி இந்த பக்கம் திருப்புறார். அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு டிராயருக்குள்ள வைக்கிறார். கடவுள் இருக்காரு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்குங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தி காணாம போயிட்டா, அவளுக்கு என்ன இருக்கும்னு விசாரிக்க இந்த மாதிரி காணாம போன பல பேர் திரும்பி வந்ததா சரித்திரம் இல்ல, கஷ்டம்தாங்கிறாப்ல அப்பா சொல்றாரு. அப்புறம் காலையில எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமே 4 பேர் ஒன்னா சாப்பிட இருக்கும்போது டிவில ஏதோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். பொய், இதுக்கு பேசாம டிவியை ஆஃப் பண்ணலான்னு தங்கச்சி கிட்ட சொல்லுவா. அதான் அப்பா கேட்டுப்படுறாரு. என்ன பொய், இதுதான் நிஜம், இதை நம்பலன்னா நீ கவர்மெண்ட்டே நம்பலன்னு அர்த்தங்கிறாப்ல. அப்பா பொண்ணுகிட்ட பேச, பொண்ணு இது எல்லாமே போய், நீங்களும் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஆளு கவர்மெண்ட்டை நம்புறீங்க, ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாராக இல்லை. ஒரு பொண்ணை கொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கவர்மெண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிச்சு இல்லையா, அதை பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஹார்ட் அட்டாக்னு அப்பா சொல்றாரு, இல்ல கவர்மெண்ட் தான் கொண்டுடுச்சுன்னு இவ சொல்லுவா. அது மட்டும் இல்லாம தான் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மூஞ்சில பாதி போச்சு, ஒரு கண்ணு போச்சு, அவ எங்க இருக்கானே தெரியலங்கிறாப்ல அடுத்த டாபிக் வருது. அப்ப அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி காணாம போனவங்களை போலீஸ் தான் பிடிச்சி எங்கேயாவது ஒரு கேமரா வச்சு முன்னாடி லைவ்ல அவங்கள விசாரணை பண்ணுவாங்களாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆறவங்களை மட்டும்தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குது. உன் ஃப்ரெண்டு ஏதாவது பண்ணிருப்பாங்கிறாரு அப்பா. என் ஃப்ரெண்டு எதுலையுமே இன்வால்வ் ஆகலைங்கிறாப்ல அக்கா பேசுவா. சாதாரணமான ஆட்கள் தான், சாதாரணமான வாழ்க்கை, சாதாரணமான சுதந்திரத்தை தான் எதிர்பார்க்கறாங்கன்றாப்ல பேசுவா. ஆர்கியூ பண்ண முடியல. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ, உனக்கு என்ன தெரியும், 20 வருஷம் நான் கவர்மெண்ட்ல இருக்கிறேன், சிஸ்டத்துல இருக்கிறேன், எனக்கு தெரியாதான்னு அப்பா பேசினா கூட உங்களுக்கு தெரியலதான்னு அடிச்சு நிற்கிறா. அதுல கோவப்பட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் சாப்பிடல, அம்மா சாப்பிடல, இவங்க சாப்பிடல, ஒரே கஷ்டமா போயிடுது ராத்திரி. அப்பா சரியா தூங்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு டிராயரை திறந்து பார்த்தா அதுல துப்பாக்கி இல்ல. துப்பாக்கி இங்க தானே இருந்ததுன்னு பொண்டாட்டிகிட்ட விசாரிச்சா, இல்லங்க நான் கவனிக்கலங்கிறாங்க அம்மா. வீடு ஃபுல்லா சலடை போட்டு தேடுறாரு, எதுவும் கிடைக்கல. ஆனா வரும்போது நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு அம்மா விசாரிக்கிறாங்க. இருன்னு
மறுபடியும் போய் தேடி பார்க்கறாரு. இல்ல இங்கதான் உட்காந்தேன், இங்கதான் வச்சேன்னு அடிச்சு சொல்றாரு. நாம கூட பார்த்தோம்ல, ஆனா இப்போ காணோம். என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரியல. சரி நீங்க வேலைக்கு போங்க, நான் இருந்தா தேடி எடுத்து வைக்கிறேங்கிறாங்க அம்மா. அப்புறம் பிள்ளைகளோட ரூமுக்குள்ள போய் அங்கேயும் லைட்டா செக் பண்ணி பாக்குறாங்க, எங்கேயாவது பிள்ளைக எடுத்து ஒளி வச்சிருக்கான்னு. நேத்து வேற சண்டை போட்டாங்கல்ல, அக்காவை லைட்டா உசுப்பி துப்பாக்கி இந்த மாதிரி எடுத்தியான்னு கேட்க, அப்பா கிட்ட துப்பாக்கி இருக்கா அப்படின்னு அவ கேட்கறா. துப்பாக்கி இருந்ததே அக்காவுக்கு தெரியாது. தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவகிட்ட என்ன விசாரிக்கணும் விசாரிக்கலங்க. ஆனா இவருக்கு என்ன பண்றதே ஒன்றும் புரியல. தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் மேட்ரை சொன்னதும் அவரு கோவப்படுறாரு. இங்க பாரு, வேலையில இருக்கும்போது துப்பாக்கியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றது பெரிய அஃபென்ஸ் ஆங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இதுக்கு ஜெயில் தண்டனையே கொடுப்பாங்களாம். இத்தனை வருஷம் நீ சர்வ் பண்ணி எல்லாமே வீணா போயிடும், எப்படியாவது அந்த துப்பாக்கியை தேடி பிடிக்க பாருங்கிறாப்ல அவர் சொல்றாரு. கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னு கேட்க 100% எடுத்துட்டு போனதா சொன்ன, அப்போ வீட்டில தான் இருக்கும், ஒழுங்கா விசாரி அப்படிங்கிறாப்ல. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் டைம் கொடு, எடுத்தவங்களே கூட அங்க கிடைச்சிச்சு இங்க கிடைச்சிச்சுன்னு திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு ஃப்ரெண்டு. இவங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டாங்க, வீட்டையே தலைகீழா புரட்டி பார்த்துட்டாங்க, ஆனா துப்பாக்கி கிடைக்கல. அது இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலுப்பா அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டாரு. அம்மாவுக்கு அழுகையா இருக்குது. பொண்ணுங்கிட்ட போய் உங்க அப்பா ஜெயிலுக்கு விழுந்தா ஜெயிலுக்குள்ள கிடந்தா பரவாயில்லையா அப்படி இப்படின்னு கூட பேசி விசாரிச்சு பார்த்துட்டாங்க. சாப்பிடாம கிடக்குறாங்க. பொண்ணுங்க அம்மா சாப்பிடலையேன்னு வருத்தப்படுது. சாப்பிட சொல்லி கேட்குறாங்க, கொஞ்சுறாங்க. நிறைய வீட்டில் அப்பா குடிகாரனா இருக்கிறான், சூதாட்டக்காரனா இருக்கிறான், உங்க அப்பா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறது தான் பிரச்சனை, அவரோட அருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி எடுத்தா நாங்க கொடுக்க மாட்டோமா, அவர்கிட்ட இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாதுங்கிறாப்ல 2 பிள்ளைகளுமே சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா வேற வழி இல்ல, டைம் கொடுத்தாச்சு, இன்னும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் சொல்லலைன்னா அவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டர் இருக்கிறாரு, அவரை வச்சு விசாரிக்கலாங்கிறாரு அவரு ஃப்ரெண்டுகாரர். தான் குடும்பத்து ஆட்களையே விசாரிக்கிறதான்னு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி குடும்பத்தில் யாரை சந்தேகப்படுறேன்னு கேட்க, என் பொட்டாட்டி மேல துளி அளவு கூட தனக்கு சந்தேகம் இல்லைங்கிறாரு. சரி பிள்ளைகளை விசாரிக்கலாங்கிறாரு ஃப்ரெண்டு. ஆனா விசாரணைனா அடிச்சா விசாரிக்க போறோம், சும்மா லைட்டா விசாரிக்க போறோம். அவர்களோட பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம எக்ஸ்பர்ட்டும் கண்டுபிடிச்சு சொல்ல போறான் அப்படிங்கிறாப்ல. இவர் சேச்சா முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வராரு. ஆனாலும் வேற வழி இல்லாம அதுதான் ஒரே வேலைன்னு முடிவெடுத்து பொன்னாட்டிட்ட சொல்ல, அம்மாக்காரி அதுக்கு ஒத்துக்கல. இல்ல சும்மா இது ஒரு விசாரணைங்கிறதே அவங்களுக்கு தெரிய வேண்டாம், சும்மா ஒரு கவுன்சிலிங்க்கு போறவங்கிறாப்ல பேசி வையின்ட்டாரு அப்பா. சரி நான் அம்மாவும் கவுன்சிலிங்க்கு போறோம்னு சொல்லி வச்சிட்டாங்க. 3 பேரையும் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இவர் அங்கிருந்து கிளம்புறாரு. உள்ள போகும்போது ப்ராப்பரா செக் பண்ணி தான் உள்ள கூட்டு வராங்க. என்னமா நடக்குது இங்கன்னு கூட பிள்ளைக கேட்டு பார்த்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் இருமா அப்படிங்கிறாங்க அம்மா. அடுத்து ஒரு அம்மா வந்து அவங்கள கூட்டிட்டு போய் வேற ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. சரி பிள்ளைகளை தானே விசாரிக்க போறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு உங்களையும் தான் விசாரிக்க சொல்லி எனக்கு உத்தரவு, நீங்களும் வாங்கன்னு கூட்டு போறாங்க. அந்த பக்கம் பிள்ளைங்க 2 பேரோட கண்ணை கட்டிட்டு மேலே பார்த்தா தெரியாது, ஆனா கீழே பார்த்தா தெரியும், அந்த மாதிரி கண்ணை கட்டி வைக்கிறாங்க. விசாரணை பேச்சு மூலமா இல்ல, என்ன கேள்விங்கிறத பேப்பர்ல எழுதி கொடுக்க பதில் இவங்க எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் விசாரிக்கிறாரு. இந்த பக்கம் அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓப்பனா பேசி விசாரிக்கிறாரு. சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாதுங்கிறாங்க அம்மா. ஆனா புருஷனுக்கு தெரியாம நிறைய விஷயங்களை நீங்க மறைச்சிருக்கிறீங்க. உங்க மூத்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரி மேட்டரை பத்தி உங்க புருஷன்கிட்ட நீங்க சொல்லவே இல்லைங்கிறாப்ல கேட்டு இடத்துல லாக் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடுது. விசாரிக்கும் போது உங்க பேச்சே சரியில்லைன்னு அந்த அம்மா எந்திரிக்கும் போது, நான் இது வரைக்கும் விசாரிச்சதுலயே இவ்வளவு மரியாதை கொடுத்து யாருக்கிட்டையும் நான் பேசுனது கிடையாது, நடத்துனது கிடையாது, ஏதோ உங்களை தான் அந்த மாதிரி மரியாதை நடத்துறேன்னு சொல்றாரு அவரு. இவங்க கிட்ட விசாரணை முடிஞ்சிருச்சு. அடுத்து பொண்ணுங்க கிட்ட பேப்பரை கொடுத்து கேள்வி கேட்க பதில் அவங்க எழுதி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது கையில இருக்கிற ஒரு மோதிரத்தை இவ கவனிக்கிறா. இந்த மோதிரம் இவங்க அப்பாவோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் போடுறது. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பேருமே இந்த மோதிரத்தை போடுவாங்க. ஆனா இவங்க பார்த்துருக்கிறது இவங்களோட அப்பா தான் அந்த மோதிரத்தை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அப்பா தான் பயமுடுத்தி இப்படி விசாரிக்கிறாரோ அப்படின்னு இவர்களுக்கு நினைப்பு கூட வந்திருக்கலாம். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு வீடு திரும்பியாச்சு. வீட்டுக்கு போகும்போது லேடிஸ் யாருமே பேசல, கப் சுப்பும் தான் போறாங்க. தங்கச்சிக்காரி அந்த மோதிரத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கிறா. அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அவமானம் எல்லாம் நமக்கு தேவையா, துப்பாக்கி யார் எடுத்தாலும் தயவுசெய்து கொடுத்துருங்கன்னு அப்பா கெஞ்சுறாரு. அவங்க அழுகுறாங்க, ஒளியா கொடுக்குறாப்ல தெரியல. அம்மா விசாரிச்சுட்டு அக்கா மேல சந்தேகப்பட்டு ஓவரா பேசின அக்காவை அறையே விட்டுருவாங்க. அப்பா கூட பயந்துட்டு வேணான்னு எந்திரிச்சு நிக்கிறார். அவ அழுகுறா, உங்ககிட்ட துப்பாக்கி இருந்ததே எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்றா அக்கா. என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே இவங்களுக்கு புரியல. அடுத்த நாள் காலையில பார்த்தா பெரிய பிரச்சனை. இவங்க அப்பாவோட போட்டோ போட்டு, பேரு போட்டு, இவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு, மொபைல் நம்பர் போட்டு, லேண்ட்லைன் நம்பர் உட்பட போட்டு கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறவன், பல பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவன்னு எழுதிட்டாங்க. அவ்வளவுதான். குடும்பம் அந்த பக்கம் பதறும். இந்த பக்கம் அப்பா பதறி போய் ஃப்ரெண்டு கிட்ட வராரு. ஏன்னா இவரோட டீடைல்ஸ் எல்லாம் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு நீங்க இருக்கிறது கஷ்டம், யார் வேணாலும் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகாரருக்கு 2 துப்பாக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு துப்பாக்கியை சேஃப்டிக்கு இருந்தா வச்சுக்கோ, இனிமே அந்த துப்பாக்கி மேட்டரை பத்தி பெருசா கேர் பண்ணிக்க வேண்டாம். எப்படி இந்த மேட்டர் வெளியில லீக் ஆச்சு, நீ குடும்பத்தை ஓவரா நம்பிட்ட, போ குடும்பத்தை கூட்டிட்டு எங்கேயாவது போய் தப்பிக்க பாரு அப்படின்ட்டாரு ஃப்ரெண்ட். இவன் இன்னும் கிளம்பி போகும்போதெல்லாம் பின்னாடி யாராவது 2 வீலர்ல ஃபாலோ பண்றாங்களோ இல்ல கார்ல ஃபாலோ பண்றாங்களோன்னு இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். எங்க போனாலும் பயத்தோடயே போறாரு. வீட்டு பக்கம் வந்தா ஒருத்தன் வெளியில உட்காந்து நோட்டை வர்றதை கவனிக்கிறார். இவர் உள்ள வந்த பிறகு கூட அவன் நோட்டை விட்டுட்டு போறான்.
இன்னும் 1 ஹவர்ல இங்கேருந்து கிளம்பணும். என் ஃபோட்டோ, அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, கிளம்பணும்னு சொல்லிட்டார். எல்லாரோட ஃபோனையும் வாங்கி அதில் ஒரு டேப்பு போட்டு ஒட்டிக்கிறார், யாரோட ஃபோனு என்ன ஏதுன்ட்டு. யாரும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டார். ஏன்னா அவங்க போகிற லொக்கேஷன் தெரியக்கூடாதான். வண்டியில் ஏற்றிட்டு கிளம்புறார். போகிற வழியில் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் தேவையான வேண்டிய ஐட்டங்களை சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கும்போது இவர் மாஸ்க் போட்டது கலண்டிருக்கும். அதை ஒரு ஜோடி பார்த்துருச்சுங்க. உடனே சோசியல் மீடியா பக்கம் போய் வெரிஃபை பண்ணுறாங்க, இவன் தான் அவனானு. இவர் வண்டியை எடுத்துட்டு பிள்ளைகளோட கிளம்பி போகிற சமயம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த வண்டி வருது. இவங்கள வேற வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க அந்த ஜோடி. அதை பார்த்துவிட்டு அப்பாவுக்கு பயங்கர கோவம் வரும். வண்டி எடுத்துட்டு சேஸ் பண்றாரு. விட்டா இடிச்சு தள்ளிடுவார் போல. ஒரு கட்டத்துல ரோட்ல இருந்து பாத பக்கத்துல ஒதுங்க வேண்டிய சூழல் ஒதுங்கிடுச்சு. வண்டி ஒரு ஸ்டேஜுக்கு போகாம நின்னுடும். துப்பாக்கி வேற இருக்குல்ல, அவர்கிட்ட துப்பாக்கி காட்டி மிரட்டினதும் அவங்க, நீங்க பேசுற எல்லாமே, துப்பாக்கி நிட்டுற எல்லாமே லைவ்ல இருக்குது, அவ்வளவுதான் உன் சோலி முடிஞ்சிச்சுன்னு அந்த ஜோடி மிரட்டிக்கிட்டு இருக்கும். அதே சமயம் இங்க பார்த்தா தங்கச்சிகாரி தாங்க துப்பாக்கியை உண்மையிலே எடுத்து வச்சிருக்கா. நிலைமை இங்க மோசமாறத பார்த்து விட்டு துப்பாக்கி அவ கையில் எடுப்பா. ஐயோ, துப்பாக்கி நீ தான் எடுத்து வச்சிருக்கியா, குட்ரி அதனை வாங்கி சீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற இந்த பேக்குள்ள அக்கா போட்டு வைப்பாங்க. காரோட சீட்ல இருக்கிற பையில லைவ்ல இருக்கீங்க, அவ்வளவுதான் அந்த அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க தான் மொபைல்ல சிக்னல் வரலங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஏரியால சிக்னலே கிடைக்காது போல. டவர் கிடைக்கல, சிக்னல் கிடைக்கலப்பா, அவங்க சொல்றது பொய்ங்கிறத சொல்லிடுறோம். அப்பாவுக்கு அப்பதான் மூச்சே வருது. அவங்களும் பயப்படுறாங்க. போனை தூக்கி போடுங்கன்னா தூக்கி போட்டு அப்படியே உட்காடுறாங்க, பம்புறாங்க. அவங்க போனெல்லாம் புடுங்கிட்டு இவர் தான் வண்டி எடுத்துட்டு வேகமா இவரோட சொந்த ஊர் இருக்குல்ல, இப்ப யாருமே அங்க வரல, ஒட்டுமொத்த கிராமமே அப்படியே கைவிடப்பட்ட கிராமமா இருக்குது, அந்த ஏரியா பக்கம் இவரோட வீட்டுக்கு வராரு. சொந்த வீட்டுக்கு வந்து கேட்டுக்கு 2 பூட்டு போட்டு பூட்டிட்டு, ஒரு பூட்டு தானா, ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டு அப்புறம் உள்ள கூட்டு போறார். லைட் எல்லாம் எரியுதான் செக் பண்றாரு. லைட் எல்லாம் எரியுது. பிள்ளைகளை கூட்டு வந்தாச்சு. அங்க தன் அப்பா கூட சேர்ந்து இவங்க கடல் பக்கம் ஜாலியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை வீடியோ எடுத்திருப்பாங்க. அதுல அப்பா ரொம்ப ஜாலியா ஜோவலா பேசுவாரு, பாட்டெல்லாம் பாடுவாரு. அதையெல்லாம் கேட்டு மலரும் நினைவுகளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க பொண்ணுங்க. திடீர்னு பார்த்தா ஃபீஸ் போனாப்புல தெரியுது. இருங்க நான் போய் ஃபீஸ் கட்டையை சரி பண்ணிட்டு வரேன்னு அப்பா வந்து சரி பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போவார். அப்புறம் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருது. காலையில எல்லாருக்கும் ரொட்டி எல்லாம் ரெடி பண்ணி டீ எல்லாம் போட்டு அப்பா தான் கொடுக்குறாரு. ரொம்ப போர் அடிக்குது, போன் கிடைக்குமான தங்கச்சி கேட்க, கொஞ்சம் பொறுமையாரு தரேங்கிறாரு அப்பா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறார். இனிமே எனக்கு இந்த துப்பாக்கி நினைச்செல்லாம் பயம் இல்ல, எனக்கு தேவை நம்ம குடும்பத்துல பொய் சொல்ற அந்த பொய்யாளி யாரு, அவங்கள தெரிஞ்சுக்கணும். 1 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள பேசி பொய் சொன்னது யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 3 லேடிஸையும் உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டார். பொண்ணுகளை உள்ள வச்சு பூட்டுறதுனா இதுதானா அப்படிங்கிறாப்புல பொண்ணுங்க கேட்கறாங்க. உங்க அப்பா கோவப்பட்டா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்ககிட்ட பிச்சை கேட்கறேன், தயவு செய்து உங்களை யாராவது துப்பாக்கி எடுத்தா தயவு செய்து சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாங்க அம்மா. ஆனாலும் அவங்க 2 பேரும் இல்லைன்னு அழிச்சு நிக்கிறாங்க. அப்ப வேற வழி இல்ல, உங்க அப்பாவும் விட மாட்டாரு, நானே அந்த பொய்யை ஒத்துக்கிறேன்னு நான் தான் துப்பாக்கி எடுத்தேங்கிறாங்க அம்மா. இதையெல்லாம் வீடியோல தான் ரெக்கார்ட் பண்றாரு அப்பா. ஏன் துப்பாக்கி எடுத்தேன்னு கேட்டா, திடீர்னு துப்பாக்கியை கொண்டு வந்தீங்க, பயமா போச்சு, அதை பக்கத்துல இருந்த கால்வா பக்கம் நான் தூக்கி போட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஊருக்கு போனா கூட நான் அதை எடுத்து கொடுக்க முடியும், தேடி பார்க்கலான்றப்பெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீ சும்மா சொல்றியா இல்ல உன் பொண்ணுங்களுக்காக சொல்றியான்னு அவர் விசாரிக்கிறார். இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் சண்டை வரதை பார்த்துட்டு அக்கா முன்னாடி வந்து, துப்பாக்கி எங்க இருக்குன்றது எனக்கு தெரியும், துப்பாக்கி இங்க தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், இங்க அம்மாவையும் தங்கச்சியையும் நம்ம அங்கிளுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க, அவங்க கிட்ட கூட அமுச்சு விட்டுருங்க, அதுக்கு பிறகு துப்பாக்கி எங்க இருக்குங்கிறத நான் சொல்றேன்னு டிமாண்ட் வைக்கிறா அக்காகாரி. அப்பாவுக்கு இது இன்னும் கடுப்பேத்துது. சொல்றியா இல்லையான்னு மிரட்டி கூட்டு போறார். சரி வேற வழி இல்லைன்னு துப்பாக்கியை காட்டுறதுக்காக இவளும் வரா. அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வருவார். ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில கேமரா. சரி, கார்ல பின் பையில தானே இருந்துச்சு, அங்க செக் பண்றதுக்காக வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, அப்பா இல்லப்பா இங்கதான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. நீயும் போய் சொல்றல உங்க அம்மா மாதிரின்னு அவர் கோவப்படுறாரு. சத்தியமா இங்கதான் வச்சேங்கிறா அவ. தேடி பார்த்தாலும் ஒன்னும் கிடைக்கல. வா அப்படின்னு விறுவிறுன்னு இழுத்துட்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல இந்த பழைய காலத்து பாதாள ரூம் மாதிரி 2-3 ரூம் இருக்கும். ஒரு ரூம்ல அக்காவை, ஒரு ரூம்ல அம்மாவைன்னு அடைச்சி வச்சிட்டாரு. அப்படி அடைச்சி வச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தா தங்கச்சி மேல இல்ல. என்னடா பொண்ணு கணவன் அவரும் தேடி பாக்குறாரு. அவ தோட்டத்து பக்கத்துல புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அவகிட்ட தான் அந்த துப்பாக்கி இருக்குதுங்க. அப்பா தேடி பார்க்கும்போது அப்படியே கம்முன்னு சத்தம் போடாம ஒளிஞ்சுக்கிட்டா. ரொம்ப நேரமா ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா போல. இந்த பக்கம் அடுத்து சாப்பிட நேரம் ஆயிடுச்சேன்னு சுண்டல் ரெடி பண்ணி அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளத்துல இட்டு சாத்திடுறாரு. அடுத்து அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது, தங்கச்சி எங்க, இளையவ எங்க, நான் பார்க்கணுன்னு, எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் முக்கியம் இல்லைன்னு அம்மா அதிர்வாங்க, கதறுவாங்க. அவர் இறக்கம் இல்லாம உள்ள தள்ளிட்டு பூட்டு போட்டார். இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அதையெல்லாம் தாண்டி அந்த கிராமத்தோட இன்னொரு மூளை பக்கம் போறா. பக்கத்து வீடு தான் நினைக்கிறேன், ஒரு 4-5 வீடு தள்ளி. அதுவும் கைவிடப்பட்ட ஒரு வீடு தான். வெளியில பூட்டு மாதிரி ஏதோ ஒரு கம்பியை தான் சொருகி வச்சிருப்பாங்க. அதை இழுத்து போட்டு இவ உள்ள போய் பார்க்கறா. பார்த்தா நிறைய டேப் ரெக்கார்டு, நிறைய ஸ்பீக்கர் எல்லாம் அங்க கிடக்குது பழைய ஸ்டைல்ல. ராத்திரி உட்காந்து இவர் குரான் படிச்சிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் தங்கச்சிகாரி துப்பாக்கியை எப்படி பயன்படுத்தணுங்கிறத படிச்சுக்கிறா. இங்க பார்த்தா பாத்ரூம் போகணும் அப்படின்னு ஒரே அடம் அக்காகாரி.
சரின்னு இவரு நம்பி பாத்ரூம் பக்கம் கூட்டு போலான்னு பார்த்தா தப்பிச்சு ஓடணும் முயற்சி பண்ணுவா. எல்லா கதவும் மூடி இருக்கும். அதே சமயம் பவர் கட்டும் ஆயிடுச்சு. அக்காவை போய் உள்ள அடைச்சு வச்சுட்டு பீஸ் கட்டையை சரி பண்ணலாமன்னு இந்த பக்கம் வருவார். அதுக்குள்ள இங்க ஏதோ நடமாட்டம் தெரியுது அவருக்கு. என்ன நடமாட்டம் தெரியுதுன்னு இவர் அங்கே எங்கேயும் ஓடி பாக்குறாரு. பார்த்தா இவங்க கிட்ட இருந்த போனு ஒன்னா காணோம். தன்னோட போனை மட்டும் எடுத்துட்டு ஓடியான்ட்டா போல தங்கச்சி. அதுல துப்பாக்கியை எப்படி லோடு பண்றது, எப்படி புல்லட் போடுறது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறா தங்கச்சிக்காரி. அப்புறம் நிறைய பழைய பாடல்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் போட்டு பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. காலையில அலாரம் வச்சு எந்திரிக்கிறா. வீட்டை சுத்தி நிறைய ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சு தன் அப்பா கூட இவங்க சந்தோஷமா இருந்தப்போ எடுத்த அந்த வீடியோ இருக்குல்ல, அப்பா பாட்டெல்லாம் பாடியிருப்பார்ல, அதை போட்டு மைக்க வச்சு விட்டா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அலறிக்கிட்டு அப்பா எந்திரிக்கிறாரு. சுத்தி முத்தி போய் பார்த்தா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வீடு முழுக்க கிடக்குது. அதையெல்லாம் பார்த்து காண்டாகிறாரு. ஸ்பீக்கர் எல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்பீக்கர் வயரெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல அந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு தான் அவர் வருவாருங்கிறது இவளுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறா. கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த பக்கம் உள்ள வந்ததும் உள்ள தள்ளி கதவை சாத்தி அந்த கம்பியை சொருகி விட்டுட்டா. உள்ள லாக் பண்ணி வச்சுட்டா. செம கெட்டிக்காரியா இருக்கிறாளா தங்கச்சி. அப்புறம் தெரிச்சு ஓடியாந்து இங்க இருக்கிற பூட்டெல்லாம் உடைச்சு அக்காவை அம்மாவை காப்பாத்தி வெளியில ஓடியாராங்க. வாங்க தப்பிச்சு போலான்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் அப்பா கதவை உடைச்சுக்கிட்டு வராரு. ஒட்டுமொத்த கிராமத்துல நிறைய வீடு எல்லாம் குகை மாதிரி இருக்கும், பாலடைஞ்சு போய் கிடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூளைக்கு ஓடுங்கிறாங்க அம்மா. ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் மாட்டுவாங்க, மீதி 2 பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாம் மாறி மாறி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பா அந்த பக்கம் வந்துட்டு துப்பாக்கியோட அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரே கண்ணாமூச்சி ஆட்டம் தான். எங்கேயாவது ஓடி ஓடி ஒளிஞ்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி கிட்ட அங்க துப்பாக்கி இருக்குது, உள்ள வச்சுக்கிறா. தேவைப்படும் போது மட்டும்தான் கையில எடுத்து சுத்தி முத்தியும் பாப்பா. அப்பா வரும்போது இவகிட்ட தான் துப்பாக்கி இருக்குங்கிறது இன்னும் நம்ம அம்மாவுக்கு தெரியாது. பாவம் ஃபுல்லா தேடி தேடி வெறுப்பேத்தி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 3 பேருமே ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க ஒரு முக்குச்சந்தில. அதே சமயம் அப்பாவும் மேல இருந்து மீட் பண்ணிட்டாரு. முதல் வேலையா அம்மாவை தான் விரட்டுறாரு. அம்மாவை பிடிச்சிட்டாரு. உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டேங்கிறா. பிள்ளைகளா இவன் இங்கதான் இருக்கிறான், நீங்க ஓடிடுங்கன்னு கத்துவாங்க. வாயை பொத்தி தரன்னு இழுத்துட்டு வராரு பொண்டாட்டிய. இதை பார்க்க முடியாம சகிக்க முடியாம தங்கச்சி அந்த பக்கத்துல இருந்து வரா. இளையவ துப்பாக்கி எடுத்துட்டு இப்பதான் முதல் தடவை நீட்டுறா. அம்மா விடுங்கன்னு துப்பாக்கி எடுத்து நீட்டுவா. உனக்கு சுடக்கூட தெரியுமா அப்படின்னு அப்பா ஏளனப்படுத்துறாரு தங்கச்சிய. தெரியுங்கிறா. துப்பாக்கியில இப்படிதான் அதை பிடிச்சி பின்னாடி இழுக்கணும், அப்பதான் லோட் ஆகும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எங்கடி கத்துக்கிட்ட நீ அப்படின்னு கேட்கிறார். ஆல்ரெடி லோடாகி தான் இருக்குன்னு இவன் சொன்னதுக்கு அப்பா வராதிங்க சுற்றுவேன்னு மிரட்டுவா. பின்னாடி அது கீழே போக முடியாது, பெரிய பல்ல இருக்குது, ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு சத்தம் போடுவா. இந்த பக்கத்துல இருந்து அம்மாவோ சரி நீங்க எதிர்பார்த்த துப்பாக்கி அவகிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, துப்பாக்கியை நான் கொடுக்க சொல்றேன், இதோட நாம முடிச்சுக்கலாம், இதை பத்தி நீ பேச வேண்டாம் யோசிக்க வேண்டான்னு வாங்க அம்மா. அப்ப தங்கச்சி இல்ல இதோட முடியாது, உனக்கே தெரியலமா, நீ இவ்வளவு நாளமா இங்க அடிமையா இருந்திருக்கிறேங்கிறது உனக்கே தெரியல, குடிகாரனா இல்லாம சூதாட்டக்காரனா இல்லாம இருந்தாலே நல்ல புருஷன் நீ நினைச்சிட்ட, நீ சுதந்திரமாவே இல்லம்மா, அது உனக்கு புரியலமா அப்படின்னு எடுத்து சொல்லுவா. இப்ப இந்த துப்பாக்கி நான் கொடுத்தா கூட எதுவும் மாற போறது இல்ல, மறுபடியும் நம்மள உள்ள போய் அடைச்சு வைப்பாங்க, இவர் வைப்பார் அப்படிங்கிறாப்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அவசரப்பட்டு அப்படி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வருவார் பாருங்க. இவ அப்பாவை சுடுறதுக்கு மனசு இல்லாம எனக்கு சுட தெரியுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தரையில சுடுவா. அது பாலடைஞ்ச தரங்கிறதுனால, பாலடைஞ்ச இடங்கிறதுனால அப்பா இருந்த அந்த இடம் அப்படியே ஓட்ட விழுந்து சரட்டுன்னு அப்பா கீழே போயிடுறார். எல்லாருக்குமே ஷாக். தங்கச்சிக்கும் ஷாக். உட்காந்து ஓன்னு அழுகிறா. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கீழே விழுந்தார்ல மண்ணுக்குள்ள அப்படியே உயிரோட புதைஞ்சிட்டாரு. சம்பவ இடத்துல செத்து போயிட்டார் பாவம். அவர் இறந்து போனாலும் வெளியில அந்த போராட்டம் இன்னும் பயங்கரமா நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த அதிபரோட போட்டோவெல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. அந்த கருப்பு துணியை எடுத்து போலீஸ்காரங்களுக்கு எதிராக அப்படி சுழட்டி காட்டுவாங்க. நாங்க வேண்டிய துணியை நாங்க உடுத்திப்போன்னு சொல்லி கலரா ட்ரெஸ் போட்டுட்டு ரோட்ல சுழட்டி காட்டுறாங்க. சில பேர் அந்த துணியை எரிக்கவும் செய்யறாங்க. என்ன துணி உடுத்தணுங்கிறது எங்கள் உரிமைன்னு கோஷம் போடுறாங்க. கடைசியா ஒரு பொண்ணு அந்த கருப்பு துணி போடாம ஒரு பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு போவா. தன் கைகளை மேல தூக்கி வி ஃபார் விக்டரியா, வெற்றி நமதேங்கிறாப்ல ஒரு சிம்பலை காட்டிட்டு போக அதை கடைசியா காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. வெளியில அரசாங்கத்துல பழமைவாதிகளுக்கும் புதுமைவாதிகளுக்கு இடையே இருக்கிற அந்த வித்தியாசத்தை பெருசா காட்டாம வீட்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை காட்டி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள சிந்தனையில வேறுபட்ட 2 பேர் இருக்கும்போது அந்த வீடு எப்படி ரெண்டாச்சோ அதே மாதிரி வெளியில பொதுமக்களுக்கு மத்தியில அந்த வேறுபாடு இருக்கும்போது நாடும் ரெண்டாகும் அப்படிங்கிறாப்ல காட்டி படத்தை டைரக்டர் இந்த இடத்துல முடிச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்காகத்தான் அவருக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூத்தன தெரியுமா, அவருக்கு இந்த படத்தை எடுத்ததுக்காக நிறைய அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டை வாங்குறது கூட அவரால் போக முடியல. படத்துல நடிச்ச பல பேரு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொன்னல வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இதுதான் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கான நிலைமை. இந்த படத்தை பத்தியா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.